வணக்கம். திருக்குறள் மந்திரங்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. தற்போது நாம் திருக்குறளில் 4 மந்திரங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மந்திரங்கள் நமக்கு பெருமை தரக்கூடிய செயல்குணங்கள் பற்றிய சிறப்பு குறள்கள். ஒரு 4 குறள்கள் கற்றுக்கொள்வோம். பெருமை. பெருமை சிறுமை. பெருமை உடைய மக்கள் மேல்மக்கள், சிறுமை குணமுடைய மக்கள் கீழ்மக்கள். திருவள்ளுவர் மேல்மக்கள் கீழ்மக்கள் என்று கூறுவார். முதலாவது மந்திரம் அற்றம் மறைக்கும் பெருமை. அற்றம் என்பது அற்றம் அழிவு தீங்கு. அழிவு தீங்கு அழிவு தீங்கு அதாவது அற்றம். நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வாழும் காலத்தில் அழிவு துன்பங்கள் தீங்குகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அப்போ பிறருக்கு ஏற்பட்டது அழிவு தீங்குகளை மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லி காமிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி கஷ்டப்படுத்துறது கீழ் மக்களுடைய குணமாகும். மேல் மக்கள் பிறருடைய துன்பத்தை மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சு அவங்கள துன்பப்படுத்துற செயலை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யற பழக்கம் ஒரு சிறுமை மக்களுடைய குணம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிறருடைய மக்கள் ஒரு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும், துன்பங்கள் வந்திருக்கும். அதை நம்ம மறுபடியும் சொல்லி காமிச்சு அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது. அதான் பெருமை. அற்றம் மறைக்கும் பெருமை. அற்றம் என்பது பிறருடைய அழிவு தீங்கு. அதை மறைக்கணும். நம்ம அதாவது மறுபடியும் சொல்லி காமிச்சு அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது, பிற மனிதர்களை துன்பம் செய்யக்கூடாது. இரண்டாவது சிற்றினம் அஞ்சும் பெருமை. சிற்றினம் அப்படின்னா இனம்ங்கிறது வகையை குறிக்கும். மனிதர்கள் பல இனக்குழுக்களாக வாழ்றாங்க. அது மாதிரி செயல்கள்லையும் பல இனங்கள் இருக்கு. நன்மை தரக்கூடியது, தீமை தரக்கூடியது. அது மாதிரி மரங்கள் பல இனங்கள் இருக்கு. அப்படி இனம் சிற்றினம் அப்படின்னா சிற்றினம் அஞ்சும் பெருமை. அதாவது சிற்றினம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த செயலை பார்த்து அவங்ககிட்ட சேர்வதற்கோ அவர்களோட பழகுவதற்கோ அஞ்சுவாங்க. யாரு? பெருமை உடையவர்கள். அதாவது பெருந்தன்மையோடு மேல் மக்களா வாழக்கூடிய மக்கள் சிற்றினம், அதாவது சிறுமை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களிடம் சேர்வதையோ பழகுவதையோ தவிர்ப்பர். அதான் சிற்றினம் அஞ்சும் பெருமை. மூன்றாவது பணியுமாம் என்றும் பெருமை. பணியுமாம் என்றும் பெருமை. அதாவது பணியுமாம் அப்படின்னா பணிவோடு நடந்து கொள்ளுமாம். பணிவோடு நடந்து கொள்ளுவாங்க. பெருமையுடையவங்க பணிவோடு நடந்து கொள்ளுவாங்க. எப்பொழுது? என்றும். என்றும் அப்படின்னா அன்று, இன்று, என்று அப்படின்னா அப்பொழுது மட்டும் கிடையாது, எப்போது மட்டும் கிடையாது, எப்பொழுதும் பணிவாக நடந்து கொள்வார்கள். எல்லா சூழ்நிலையிலும் பணிவாக நடந்து கொள்வார்கள். அதைத்தான் என்றும் அப்படி சொல்றார் திருவள்ளுவர். பணியுமாம் என்றும் பெருமை சொல்லுவான். அன்றும், இன்றும், என்றும். அப்போ என்றும். என்றும்னா பணியுமாம் என்றும் பெருமை. அதாவது பெருந்தன்மையுடைய எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் பெருந்தன்மை உடையவர்கள். சில நேரம் பணிவாகவும் சில நேரம் பணிவு இல்லாமல் நடந்து கொள்கிறது பெருமை உடையவர்கள் குணம் கிடையாது. பணியுமாம் என்றும் பெருமை. நான்காவது பெருமிதம் இன்மை பெருமை. பெருமிதம் இன்மை பெருமை. பெருமிதம் என்பது தன் புகழை பாடுவது, அதிகமாக கர்வம் கொள்வது. திருவள்ளுவர் ஒரு குறள் உண்டு, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அதாவது யான் எனது, யான்னா நான், எனதுன்னா என்னுடையது, நான் என்னுடையது என்கிற குணம் ஒரு நல்ல குணம் கிடையாது. நாம் நம்மை போல பிற மனிதர்களும் பிற மனிதர்களைப் போல நாம் என்ற சமத்துவ எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் மட்டும் வேறு மாதிரி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. மனிதன் பகல் என்ற உணர்வோடு வாழ வேண்டுமாம். இகல், இது இந்த இகழ் தான் நமக்கு துன்பம் எல்லாமே தரக்கூடியதுக்கு வரக்கூடியது. திருவள்ளுவர் சொல்லுகிறார் இகழ் அப்படின்னு. இகழோடு வாழக்கூடாது. பகல் அப்படின்னா சக மனிதர்கள் போல நாமும் பகிர்ந்து வாழ்வது பகல். இகழ் என்பது நான் மட்டும் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மன எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு குணம். அப்படி வாழும்போது பல தொந்தரவுகள், பிரச்சனைகள், பகைகள் எல்லாமே நமக்கு உருவாகும் நம்மிடம். அதான் இகழ். அப்போ பெருமிதம் இன்மை பெருமை. சரி, இந்த 4 குணங்கள் ஒரு பெருமை உடைய மனிதனுடைய குணங்கள். அற்றம் மறைக்கும் பெருமை, சிற்றினம் அஞ்சும் பெருமை, பணியுமாம் என்றும் பெருமை, பெருமிதம் இன்மை பெருமை. இந்த 4 குணங்களும் நம்மிடமும் எல்லோரிடம் இருக்குமாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.